எல்லாருக்குமே தெரியும் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்னு 3 கேட்டகரிஸ் இருக்குன்னு. அதாவது லார்ஜ் கேப்னா டாப் 100 கம்பெனிஸ் which is already given a growth. மிட் கேப் பாத்தீங்கன்னா டாப் 150 கம்பெனிஸ் which is trying to give a growth. இதே ஸ்மால் கேப் பாத்தீங்கன்னா above 250 கம்பெனிஸ் which is starting stage of a growth. இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக்கா லார்ஜ் கேப் பத்தி மட்டும் பார்க்க போறோம். அதுவும் இல்லாம இந்த வீடியோல நான் டாப் 5 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் என்னென்னு நான் வந்து சொல்ல போறேன். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. லார்ஜ் கேப்னா என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப்னா டாப் 100 கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஸ்டேபிளாவும் growth வந்து கொடுத்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ரிலையன்ஸ், டாடா, HDFC பேங்க் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ். லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். பிகாஸ் இதுல வந்து ஆல்ரெடி வந்து ஸ்டேபிள் அண்ட் growth-ஆ இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து கம்மியா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதுல வாலட்டிலிட்டி வந்து கம்மி. இதே நீங்க ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து அதிகமாவே இருக்கும். இப்ப ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் தான் வந்து கிடைக்கும். ஸோ லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து எந்த இன்வெஸ்டருக்கு வந்து சூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகமா ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க அண்ட் மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் கிடைச்சா போதும்னு சொல்றவங்களுக்கு இந்த ஃபண்ட் வந்து சூட்டபிளா இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்க FD ஆர் RDல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பதிலா நீங்க லார்ஜ் கேப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து FDயை விட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். இப்ப டாப் 5 லார்ஜ் கேப் ஃபண்ட் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் மியூச்சுவல் ஃபண்ட் பிகினரா இருந்தீங்கன்னா எங்க சேனல்ல வந்து டீடைல்டான மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப டாப் 5 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க என்னதான் வந்து உங்களுக்கு ஃபண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணாலும் உங்களோட சைட்ல இருந்து நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி உங்களோட ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் கோல்ஸ்க்கு வந்து சூட் ஆகிற ஃபண்ட்ஸா வந்து நீங்க சூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் 5 இயர்ஸ்ல வந்து 21.84% வந்து கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 18.86% வந்து கொடுத்தாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ICICI Pru Blue Chip Fund 5 இயர்ஸ்ல வந்து இது 19.15% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 17.15% வந்து இருக்கு. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா HDFC லார்ஜ் கேப் ஃபண்ட் 5 இயர்ஸ்ல வந்து இது 18.92% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 15.86% கொடுத்திருக்கு. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா DSP டாப் 100 ஈக்விட்டி ஃபண்ட் 5 இயர்ஸ்ல வந்து இது 18.10% கொடுத்திருக்கு. அண்ட் 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இதுல 19.23% கொடுத்திருக்கு. ஃபிஃப்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்கோ இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் 5 இயர்ஸ்ல வந்து இதுல 17.29% கொடுத்திருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16.51% கொடுத்திருக்கு. பெர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டுமே நம்மளால ஃபண்டை வந்து டிசைட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃபண்டோட ஃபுல் டீடைல்ஸ் வேணா அனலைஸ் பண்ணி செக் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதான் நீங்க எங்களோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.